அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்போ முதுமை முதுமை எய்தினால் நமக்கு என்னென்ன விளைவுகள் கிடைக்கும், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பற்றின ஒரு உண்மையான உரையாடல். அதாவதுங்க, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துட்டு நல்லா வீரமாக நல்லா படித்து அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே போட்டி போராமல் எதிரிகளே சம்பாதிக்கிறோம். அதாவது நமக்கு கேட்டபோது உதவி செய்யலைன்னா அவங்கள நம்ம மனதிலே வச்சுக்கிறோம். இது மாதிரி காழ்ப்புணர்ச்சி, நம்மளை அவமானப்படுத்தினவங்களை எதிரியாக நினச்சிக்கிறது, இது மாதிரி எதிரிகள் சம்பாதிக்கிறோம். சில நல்லவர்களையும் சம்பாதிக்கிறோம். உதவி செஞ்சவங்களாம் நல்லவங்களாக நினச்சி அவங்களே சம்பாதிக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கா, யார் தெரியுமா? சொல்லுங்கள். நமக்குள்ளே இருக்கும் எதிரி நம்முடைய உடலிலேயே பறந்து கொண்டே இருக்கிறான். தினந்தோறும், அதாவது டே பை டே அப்படியே நமக்கு முதுமையாகிடுது, வயசு கூட்டிகிட்டே போகுது. அப்போது நம்ம கொஞ்சம் 45, 50 வயசு வரைக்கும் கொஞ்சம் திடகார்த்தமாக இருக்கும். ஏன் 60 வயசு வரைக்குமே திடகார்த்தமாக இருக்கும். ஏன்னா அப்போ கையில் ஜாப் இருக்குது. பனி இருக்கும்போது நம்ம திடகார்த்தமாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு எதிரி வளர்த்துட்டு வரான். யார் தெரியுமா? அவன் தான் முதுமை. நமக்குள் வளரும் எதிரி யார்? முதுமை. அதை யாராலையும் அழிக்க முடியாது. அது இறைவன் தந்த வரம். அது அவங்க செய்கிற நன்மை தீமைக்கேற்ப அந்த முதுமை அவங்கள வாட்டி எடுக்கும். தானம் தர்மங்கள் செஞ்சுட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அந்த முதுமை பருவத்தில் கூட அவங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போவும் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. ஸோ அவங்க கொடுத்து வச்சவங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய பதவியில் இருக்கும் அப்படிங்கிற ஆணவம். சில அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லாமல் செல்வந்தர்கள், இவங்கெல்லாம் இந்த முதுமை எய்தும்போது அந்த 60 வந்தப்புறம் வீட்டில் பார்த்தா ஒரு அனாதை. யாருமே சரியாக பேச மாட்டாங்க. முன்பு போல் உறவு இருக்காது. உறவுகளும் முன்பு போல் இருக்காது. பையன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, பசங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, நண்பர்னால் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம அந்த இளமையிலேருந்து வளர்க்குறோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸு, நம்ம உதவி செஞ்சவன், நம்மால் உதவி பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. பேசி என்ன சார் இப்படி இருக்கீங்க எதுவும் கேட்பீங்க. ஆனால் முதுமை பயங்கரமான கொடுமைங்க. அந்த முதுமை மட்டும் இல்லாமல் அந்த ஓய்வு உங்களுக்கு பணி ஓய்வு கிடைச்ச உடனே நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்கு தனிமை ஒரு பாரமாக இருக்கும் மனசுக்குள்ளேயே. அதில் மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், அவர் 1-2 எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு வச்சுங்க, இன்னும் மனதளவில் அதிகமாக பாதிப்பீங்க. இன்னும் முதுமை அதிகமாக தென்படும். ஆக முதுமையை வெல்வதற்கு இளமையிலேயே தானம் தர்மம் செய்வோம். இன்னொன்று, சில பேர் அரசியல்லையோ அதிகாரியோ வன்மையாக ரொம்ப அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வச்சிடுறாங்க. இப்போ நம்ம நிதானமாக நமக்கு தேவையை மட்டும் போதும், மற்றது தான தர்மம் பண்ணிட்டு போகலான்னா உங்கள் பசங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் நான் சொன்ன அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள், இது மாதிரி ஆள்லாம் செல்வத்தை அதிகமாக குறுக்கு வழியிலே, நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்க பசங்களை நீங்களே சோம்பேறியாக்குறீங்க. உங்களை மாதிரி குறுக்கு வழியை தான் சம்பாதிக்க பார்ப்பாங்க. என்ன, அதனால் அவங்க வாழ்வு பாதிப்பு ஏற்படும். அவங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துருவீங்க.
அதனால் நமக்குள்ளே ஒரு எதிரி வளர்கிறான் என்பதை உணர்ந்து தான தர்மங்கள் செஞ்சு 4 பேருக்கு நல்லது செஞ்சு ஒன்றும் கிடையாது. 60 தாண்டிச்சுன்னா கிஃப்ட்டு தான் வாழ்க்கை. கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டு ஒர்த்தாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒர்த்து இல்லாமல் ஒரு பெரும் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருவான் ஃப்ரீன்ட்டு, அது மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நல்லதை செய்வோம், நன்மையே செய்வோம். நம்ம செய்கிற அந்த நன்மைகள் தான் நமக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமையும், மன அமைதி கொடுக்கும். 60 65 70 அப்படி ஆச்சுன்னா சுத்தமாக அந்த முதுமை நம்ம கொல்லும். அந்த முதுமை பிற்காலத்தில் நம்ம கொல்லும் அப்படி நினைக்காம நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறீங்க. அது வேண்டாம். ஒன்றும் கிடையாது. போனால் ஒன்றும் கொண்டு போக முடியாது, கையில் ஒன்றுமே கிடையாது. இப்போது போகிறோம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுறோம். நம்ம செஞ்ச தானம் தர்மம் இருக்கு இல்லையா, அது இறைவன் வடிவாக உடனே நம்மளை யாராச்சும் ஒருத்தர் தூக்கி காப்பாற்றி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், இல்லை நமக்கு மிடியில் உடம்பு இருந்ததுன்னா ஆறுதல் சொல்லியோ வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. இல்லைன்னா ரோட்டில் அனாதை தான், ஒன்றும் கிடையாது. நீ சேர்த்து வச்ச சொத்து, உன் பையனுக்கு கொடுத்துருக்க சொத்து, உங்கள் பையனை ஒவ்வொன்று வளர்த்து வச்சுருப்பீங்க. என்ன, அவங்களாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் அப்படி பார்ப்பாங்க. நம்ம வளர்ப்பு நல்லபடியாக வளர்த்தோம்னா உயிரை கொடுப்பாங்க. குழந்தைகள் நம்ம அன்பாக, ரொம்ப பாசமாக, பிள்ளைகள் தான் உலகன்ற மாதிரி வளர்த்துங்க வச்சுங்க, கண்டிப்பாக அதனோட நன்மை நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதனால் சாகும்போது ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் அந்த இறப்புன்றது உண்டு. நான்லாம் இவரோட இருப்பேன் சொல்ல முடியாது. இப்போது நீ நிறைய தானம் தர்மம் பண்ணிவிட்டு நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன்னா உன்னுடைய பேர் மக்கள் மத்தியில் உயிர் வாழும். இப்போது கொள்ளை அடித்து பயங்கரமாக சேர்த்துருக்கா வச்சுக்கலேன், அவன் காலமாயிட்டா புஷ்ஷுன்னு போயிடும், அவனை மறந்துடுவாங்க. ஏன்னா அவனால் யாருக்கும் நன்மை கிடையாது, தீமை தான், உடனே மறந்துடுவாங்க. உங்கள் பேர் அத்தனை பேர் மத்தியில் மனசில் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அவர் இறந்த எத்தனை ஆண்டுகள் ஆச்சு. அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன, இது மாதிரி மக்களுக்கு தொண்டு செஞ்சவங்கெல்லாம் மக்கள் மத்தியில் அவர் பேர் என்றைக்குமே அழியாது, அப்படியே இருக்கும். தப்பு பண்ணவன் உடனே மறந்துடுவாங்க, அவன் யாருன்னே தெரியாது, மறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற தானம் தர்மம் இவைகள் தான் நம்ம காப்பாற்றும். நம்ம நிறைய நாள் வாழ்வோம் சொல்லிட்டு சேர்த்து வைக்காதீங்க. அடுத்தவன் அடித்து வாழாதீங்க. என்ன, இறைவன் வழிபாடு அதிகமாக வச்சுங்க. மோஸ்ட்லி 60 ஆயிடுச்சுன்னா கோவிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அப்போ என்ன, தியானம் பண்ணால் மனசு குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே இருக்கவங்களாம் பேசுவாங்க. நம்ம கையில் இருக்க ஒரு தின்பண்டமோ ஏதோ கொண்டு போனோம்னா அங்கே இருக்கவங்களுக்கு தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அவங்க கூட சந்தோஷமாக. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, வாழ்க்கையே இல்லைங்க. 60 தாண்ட ஒன்றும் கிடையாது. இந்த அரசியல்வாதி வேணால் டாட் குட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அவனை மறந்துடுவாங்க. அவங்களே நன்மைகள் செஞ்சுருந்தால் கடைசி வரைக்கும் நினச்சிருப்பாங்க. இதுதான் வாழ்க்கையை உணர்ந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு எதுவும் கிருதி செய்யாமல் உதவிகள் செய்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சிகள் செய்யுங்க. ஏன்னா நமக்குள்ளேயே வளருபவன் யார்? எதிரி, பயங்கரமான எதிரி. அந்த எதிரியை விட்டுட்டு நீங்கள் பாட்டு எங்கெங்கேயோ சண்டை போடுறீங்க. முதுமை தான் நம்ம கொள்ளுன்றது தெரியல, நடக்க முடியாது, கை வலிக்கும், கால் வலிக்கும், என்ன எலும்பெல்லாம் வலிக்கும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சிறு வயசில் தெரியாது, நம்ம பிஸியாக இருப்போம், அதெல்லாம் இருக்கும், பிஸியாக இருக்கிறதெல்லாம் தெரியாது. முதிர்ச்சியானால் ஒதுக்கிடுவாங்க. அரசாங்கமே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருது போடான்ட்டு. 60 வயசுன்றது ஒரு 65 வயசு கொடுத்தாலும் 5 வருஷம் சந்தோஷமாக இருப்பான். அதுவும் கிடையாது. ஏன்னா அரசியல்வாதி மட்டும் வயசு கிடையாது, 70 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் அரசியலில் இருந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பேர் மறந்து போகுது, அதான் முக்கியம்.
நமக்குள்ளேயே வளரும் எதிரி நம் முதுமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர்கள் ஒருவன் சி. வேலு. நன்றி.